பல நாட்களாக சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த சுரேசாலே திடீரென ஏற்பட்ட உடல்நல குறைவு காரணமாக அவசர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் உடல்நிலை மிக மிக மோசமாகி இருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. மேலும் மிக பெரும் படையோடு விமல் வீரவம்ச கொழும்பை இன்றைய தினம் முடக்கி இருக்கின்றார். கொழும்பை முடக்கி மிக பெரும் போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். இதனால் அனுர அரசாங்கம் ஆட்டம் காண ஆரம்பித்திருக்கின்றது. அனுர அரசாங்கம் அச்சம் கொள்ளவும் ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்வதற்காக இப்போது இந்த அரசாங்கம் முயற்சித்து விட்டது, அதற்கான வேலைகளை செய்து விட்டார்கள் என்ற அடிப்படையிலே தனது அச்சத்தை தெரிவித்தது மாத்திரமல்லாமல் மக்கள் நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்திருக்கின்றார். கோட்டாபயவினுடைய முன்னாள் தனிப்பட்ட செயலாளராக இருந்த சுகிஸ்பர பண்டார. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவர்களில் ஒருக்குமே வணக்கம். சுரேசாலே பல நாட்களாக பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்பட்டு சிறையடைக்கப்பட்டிருந்த சுரேசாலே இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார். காரணம், தனக்கு அநியாயம் இடம்பெறுகின்றது, அநீதி இடம்பெறுகின்ற அடிப்படையிலே இதனை வெளியே சொன்னவர் உணவு தவிர்ப்பு போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தார். இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தின் காரணமாக இப்போது அவருடைய உடல்நிலை மிக மிக மோசமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையிலே நேற்றைய தினம் மாலை அளவிலே இந்த சுரேசாலே மீட்கப்பட்டு, குறிப்பாக சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு கொழும்பு தேசிய மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றாராம். அங்கே அனுமதித்த போதுதான் அவருக்கு இன்னும் மிக மோசமாக இருக்கின்றது உடல்நிலை என்பது தெரிய வந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையினுடைய அவசர சிகிச்சை பிரிவிலே இப்போது அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. உணவை தவிர்த்து வருகின்றாராம் சுரேசாலே என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இதிலே உண்மையெல்லாம் தெரிந்துவிட்டது. இனி நான் வெளியே போக முடியாது, சிறைக்குள்ளும் தூக்கிலே தொங்க முடியாது, தற்கொலை செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்டவர் இப்போது உண்ணாவிரதம் இருந்து சாக போகின்றார், தியாகியாக என்பதுதான் மிக மிக முக்கியமாக மக்களுக்கு தெரிகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த சுரேசாலே இறுதி தருணங்களை நெருங்குகின்ற போது சுரேசாலே தரப்பை, குறிப்பாக நேற்று முன்தினம் சுரேசாலேவை அவருடைய மகன், மூத்த மகன், மனைவி மற்றும் அவருடைய சகோதரர் எல்லாம் சென்று சந்தித்திருக்கின்றார்கள். இதன்போது சுரேசாலே பல விடயங்களை சொல்லியிருக்கின்றாராம். நான் இறுதி தருணங்களை நெருங்கி கொண்டிருக்கின்றேன், இறுதி உயிலை எழுதுவதற்கு எனக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்பதை சொன்னது மாத்திரமல்லாமல் கண் தானம் செய்கின்றேன், அதற்கான ஏற்பாட்டையும் செய்யுங்கள் என்பதை சொல்லியிருக்கின்றாராம். தான் கண் தானம் செய்ய போவதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள், அதற்கான கையொப்பத்தை இட தயாராக இருக்கின்றேன் என்றும் இறுதி உயிலை எழுத தயாராக இருக்கின்றேன் என்பதையும் தன்னுடைய மூத்த மகனிடம் தெரிவித்து கண்கலங்கி கதறி அழுதிருக்கின்றாராம் சுரேசாலே. இந்த விடயத்தை ஊடகங்கள் முன்னிலையிலே உதய கம்மன்வல, சுரேசாலையுடைய மனைவி எல்லாம் இந்த விடயங்களை ஊடகங்கள் முன்னிலையிலே தெரிவித்திருந்தார்கள். எனவே இப்போது அவருடைய உடல்நிலை மோசமடைந்திருப்பதன் காரணமாக சிறைச்சாலை மருத்துவமனையிலிருந்து மீண்டும் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றாராம் சுரேசாலே. அதுவும் தீவிர சிகிச்சை பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது, கடும் பாதுகாப்புகளுக்கு மத்தியிலே. இதிலே மிக முக்கியமான விடயம், சுரேசாலேவிடமிருந்து பல வாக்குமூலங்களை பெற்றுவிட்டார்கள். இதன் அடிப்படையிலே கோட்டாபய ராஜபக்சவுக்கும் மேலும் 2 இராணுவ அதிகாரிகள், முன்னாள் இராணுவ அதிகாரிகளுக்கும் வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக சுரேசாலே வழங்கிய வாக்குமூலம் தான் என்பது மிக மிக முக்கியமான விடயம். எனவே சுரேசாலேவை வெளியே கொண்டு வருவதற்கு இந்த தென்னிலங்கையினுடைய தேசியவாதிகளாக இருக்கின்ற இந்த உதயகமன்வல, விமல் வீரவம்ச போன்றவர்கள் கடுமையாக கொந்தளித்து வருகின்றார்கள். அப்படி இருந்தாலும் சுரேசாலேவை வெளியே விட முடியாது என்று சொல்கின்றார்கள் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு. அவரை நாங்கள் ஒன்றும் தாக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, வளமையான கைதிகளை வைத்திருப்பது போன்றுதான் நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆனால் மிகைப்படுத்தி கூறுகின்றார் உதயகம்மன்வல என்ற கருத்தை எல்லாம் தெரிவித்து வந்தார்கள். இருந்தாலும் இந்த உதயகம்மன்வல, விமல் வீரவம்ச போன்றவர்கள் கடுமையாக அவரை வெளியே கொண்டு வருவதற்கு கடுமையாக முயற்சித்து வருகின்றார்கள் என்பது ஏதோ ஒரு சந்தேகத்தை எழுப்பி இருக்கின்றது. அதிலும் இந்த சுரேசாலே வெளியே வந்தால் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கலாம். காரணம், சுரேசாலேவை கொலை செய்தால் அவரோடு சேர்ந்து பல உண்மைகள் மறைந்து போகும் என்பது எல்லோருக்கும் தெரிந்துதான். பல உண்மைகள் என்றால் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் மாத்திரமல்ல, அதற்கு முன்னர் இடம்பெற்ற பல உண்மைகள் அவரோடு சேர்ந்து மறைந்து போகும். அதற்காக ஒரு குழு வேலை செய்கின்றது. அந்த குழுவினுடைய முகவர்களாகத்தான் இந்த விமல், உதயகமன்வல தரப்பு செயற்படுகின்றார்களோ என்ற எண்ணமும் எழ ஆரம்பித்திருக்கின்றது. அதிலும் இந்த சுரேசாலேவிடமிருந்து பல வாக்குமூலங்களை பெற்றுவிட்டார்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு. இதன் அடிப்படையில் அடுத்த கட்டம் கோட்டாவை கைது செய்வதற்கும் ஏற்பாடு இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனை கோட்டா தரப்பும் ஒத்துக்கொண்டிருக்கின்றது.
அது வெளியே வந்து விடக்கூடாது அல்லது இவையெல்லாம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக சுரேஷ் சாலே தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்வதற்கு முயற்சிக்கின்றாரோ என்றும் சந்தேகங்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றது. ஏன் கோட்டாவை கைது செய்ய முயற்சிக்கின்றார்கள் அல்லது அதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று விட்டது என்று பார்க்கின்ற போது கோட்டாவினுடைய முன்னாள் தனிப்பட்ட செயலாளராக இருந்த சுஹிஸ்பர பண்டார, இதைவிட அவரை நன்கு பரிச்சயமானவர் மக்களுக்கு என்றால் சாணியடி சுஹிஸ்பர பண்டார என்றால் உடனே தெரியும். காரணம், மக்கள் கடந்த 1 மாதங்களுக்கு முன்னர் சாணியால் அடித்து விரட்டி இருந்தார்கள் இந்த சுஹிஸ்பர பண்டாரவை. இந்த சுஹிஸ்பர பண்டார தான் இப்போது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். கோட்டாபய ராஜபக்சவை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கு சார்ந்து கைது செய்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராகிவிட்டது. அதனுடைய முன்னேற்பாடுதான் இந்த வெளிநாட்டு பயணத்தடை விதித்திருக்கின்றார்கள். எனவே மக்கள் தயாராகி கொள்ளுங்கள், அப்படி என்றால் மக்களை அவர் கிளர்ந்தெழ வைக்க பார்க்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். மக்கள் தயாராகி கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலான கருத்தை சொல்லியிருக்கின்றார் இந்த சுஹிஸ்பர பண்டார. அதுவும் சுஹிஸ்பர பண்டார மேலும் சொல்லியிருக்கின்றார், இந்த அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்காகவெல்லாம் அவரை கைது செய்ய முயற்சிக்கவில்லை, மாறாக அரசியல் பழிவாங்கலுக்காகத்தான் கைது செய்ய முயற்சிக்கின்றார்கள் கோட்டாபய ராஜபக்சவை என்ற அடிப்படையிலே 2 கல், அதாவது மக்களையும் தூண்டிவிடுவது போன்றிருக்கும், இந்த அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல் செய்வது போன்றிருக்கும் என்ற அடிப்படையிலே 1 கல்லிலே 2 மாங்காய் அடித்தது போன்று இப்போது சுஹிஸ்பர பண்டாரவும் தெரிவித்திருக்கின்றார். ஏதோ ஒரு உண்மை தெரிகின்றது, மிக விரைவிலே கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படலாம் அல்லது விசாரணை கலைக்கப்படலாம், வாக்குமூலம் பதிவு செய்யப்படலாம் என்பது மிக முக்கியமான விடயம். காரணம், அவருக்கு வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டது திடீரெனத்தான். இந்த அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலம், சுரேஷ் சாலேவுடைய வாக்குமூலம் என்ற அடிப்படையில் தான் 1 வாரங்களுக்கு முன்னர் தான் அவருக்கு வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அவரோடு சேர்ந்து மேலும் 2 இராணுவ அதிகாரிகள், இந்த இராணுவ அதிகாரிகள் குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் இடம்பெறுகின்ற போது மிக முக்கியமான பதவிகளில் இருந்தவர்களாம். இவர்களுக்கும் வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருப்பது கோட்டாவை கைது செய்வதற்கான ஒரு நோக்கமோ என்று சந்தேகம் எழுகின்ற போதுதான் அதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே சுஹிஸ்பர பண்டாரவும், அதுவும் கோட்டாவினுடைய முன்னாள் தனிப்பட்ட செயலாளராக செயற்பட்ட சுஹிஸ்பர பண்டாரவும் இப்போது இந்த கருத்தை தெரிவித்து பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அத்தோடு இன்றைய தினம் இந்த கொழும்பு நகரமே முடங்கி விட்டது ஒரு 50 பேரால் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், கொழும்பு நகர் நேற்றைய தினம் ஒரு அறைகூவலை விடுத்திருந்தார் இந்த விமல் வீரவம்ச, வாருங்கள் எல்லோரும் சுரேஷ் சாலேவுக்காக போராட்டம் நடத்துவோம், 1-2 வாருங்கள் என்று. நாடு முழுவதும் இருந்து இந்த புகையிரதங்களிலும் பேருந்துகளிலும் வந்த மக்கள் கொழும்பை முடக்கி இருந்தார்களாம். ஒரு 50 பேர் தான் வந்திருக்கின்றார்கள் நாடு முழுவதும் இருந்து. இதுதான் அவர்களுடைய மக்கள் திரள் என்று வெளிவந்திருக்கின்றது. அதிலே ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் இருப்பார்கள். அதிலே ஒரு 50 போலீசார் இருப்பார்கள், ஊடகவியலாளர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என்று பார்த்தால் எல்லோருமே சேர்த்து ஒரு 50 பேர் தான் அவர்களுக்குள்ளே இருந்திருப்பார்கள். எனவே இன்றைய தினம் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. இதிலே மிக முக்கியமான விடயம், விமலனுடைய அழைப்பு, உதயகமன் வலவும் அதிலே கலந்து கொண்டிருக்கின்றார். பல பௌத்த தேரர்கள் அதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பௌத்த தேரர்கள் யார் என்று பார்க்கின்ற போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மொட்டு கட்சியை சார்ந்தவர்கள் என்பதும் இப்போது தெரிய வருகின்றது. பல அரசியல்வாதிகளும் அங்கே வந்து சென்று துக்கம் விசாரித்து சென்றிருக்கின்றார்கள் இந்த உதயகமன் வல விமல் வீரவம்ச தரப்படம் என்பது மிக முக்கியமான விடயம். அங்கே இவர்கள் முன்வைத்த கருத்து தான் பேசுபொருளாக இருக்கின்றது. அதாவது இந்த சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்றதனுடைய காரணம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயம். 250 300 பேர் வரையிலே உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதுதான் இருக்கின்ற ஒரு கருத்து. அதாவது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் உயிரிழந்திருக்கின்ற மக்களுடைய எண்ணிக்கை. ஆனால் அதற்கு காரணமாக இருந்தார் என்பதுதான் இந்த சுரேஷ் சாலே இப்போது விளக்கமறியல் அல்லது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் பயங்கரவாத தடை சட்டத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதனுடைய நோக்கம். ஆனால் இதை அத்தனையும் கடந்து இன்றைய போராட்டத்திலே கலந்து கொண்ட அந்த பெருந்திரளான 50 பேர் கொண்ட மக்கள் திரள், அதாவது இந்த விமல் மற்றும் உதயகமன் வல சொல்லியிருக்கின்ற விடயம், புலிகளை திருப்திப்படுத்தத்தான். எங்கு பார்த்தாலும் புலி 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 என்று கொழும்பு முழுவதும் இன்றைக்கு புலியை உச்சரித்திருக்கின்றார்கள். புலிகளை திருப்திப்படுத்தத்தான் இந்த சுரேஷ் சாலேவை கைது செய்திருக்கின்றார்கள். இதில் ஒரு கேள்வி எழுகின்றது, சுரேஷ் சாலே கைதுக்கும் புலிகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதாவது சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மூளையாக செயற்பட்டார் அல்லது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை மேற்கொள்ள இருந்தவர்களை அல்லது மேற்கொண்டவர்களுக்கு அவர்களை வழிநடத்தினார் என்பதுதான் சுரேஷ் சாலே மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்ற விடயம். அது உறுதியாகிவிட்டது, 90% உறுதியாகிவிட்டது என்பதுதான் இப்போது இருக்கின்ற தகவல். இதனால் தான் அவரும் தன் உயிரை மாய்த்து கொள்வதற்காக உணவு தவிர்ப்பிலே ஈடுபட ஆரம்பித்திருக்கின்றார். ஆனால் இங்கே இந்த உதயகமன் வல விமல் வீரவம்ச தரப்பு இப்போது சொல்லியிருக்கின்றது, புலிகளை திருப்திப்படுத்த, புலிகளுக்கு ஏற்றாற்போல் இந்த அரசாங்கம் செயற்படுகின்றது, புலிகளுக்காகத்தான் இந்த சுரேஷ் சாலேவை கைது செய்து இப்போது இப்படி பழி வாங்கி வருகின்றார்கள். எனவே தேசிய வீரரை, ஒரு மாவீரரை நாங்கள் மீட்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது சுரேஷ் சாலேவுக்காக
இன்றைய தினம் பெரும் திரளான 50 பேரோடு சேர்ந்து போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த விமல் மற்றும் உதய கம்மன்வல தரப்பு. அதிலே மிக கவலைக்குரிய விடயம் என்று பார்க்கின்ற போது அதிகமாக இருந்தது போலீசாரும் ஊடகவியலாளர்களும் தான் என்பது மிக மிக கவலைக்குரிய விடயமாக இருந்தது. அவர்களுடைய நிலையை கண்டு கவலை அடைகின்றார்கள் இப்போது பலரும். காரணம், எவ்வளவு பெரிய ஒரு அமைச்சராக இருந்தார், மிக முக்கியமான ஒரு அந்த அரசை தீர்மானிக்கின்ற வகையிலே செயற்பட்டவர்கள் தான் இந்த உதய கம்மன்வலவும் விமல் வீரவம்ச போன்றவர்களும். எனவே மிக முக்கியமான அமைச்சு பதவிகளிலே பல முறை இருந்தவர்கள். மஹிந்த ராஜபக்சனுடைய பிரச்சார பீரங்கியாக 2006ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலங்களில் செயற்பட்டு வந்தவர் விமல் வீரவம்ச. ஆனால் ஒரு 50 பேரைத்தான் அவரால் திரட்ட முடிந்தது என்பது மிக மிக கவலைக்குரிய விடயமாக இருந்தது. அங்கே புலிப்பூச்சாண்டியை காட்டி, புலிகளை காட்டி அங்கே மக்களை, தென்னிலங்கை தேசியவாத அல்லது இனவாத கருத்தியல்களால் ஈர்க்கப்பட்ட மக்களை கிளர்ந்தெழ வைப்பதற்கான வேலைகளையும் செய்து வருகின்றார்கள் இந்த விமல் வீரவம்ச தரப்பு. அதிலும் சொல்லியிருக்கின்றார், இந்த முள்ளிவாய்க்கால் பழிவாங்கலை இங்கே அரசாங்கம் செய்கின்றது. முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற சம்பவங்களுக்கு பழிவாங்கலாகத்தான் இந்த சுரேசாலைவை கைது செய்திருக்கின்றார்களாம் என்று அவர்கள் சொன்னதாக இந்த வீரகேசரி இணையவழி பத்திரிகையிலே பார்க்க கிடைத்திருந்தது. எனவே முள்ளிவாய்க்காலுக்கும் சுரேசாலைவுக்கும் என்ன சம்பந்தம்? சுரேசாலை கைது செய்யப்பட்டிருக்கின்றது, அவர் பின்புலமாக செயற்பட்டிருக்கலாம். பல தமிழ் அரசியல் கைதிகள் என்றும் சிறையிலே இருப்பதற்கு காரணம் சுரேசாலை. பலர் கடத்தப்பட்டு காணாமலாக்க போன விடயங்களின் தலையாரியாக இருப்பவரும் சுரேசாலே. கொழும்பிலே பல தமிழிளைஞர்கள் சுடப்பட்டதற்கு காரணமாக தலையாரியாக இருப்பவர் சுரேசாலே என்பது பலரால் சொல்லப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. ஆனால் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றது சுரேசாலே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மூளையாக செயற்பட்டார் என்பதுதான். அதிலும் இன்னும் ஒரு மிக முக்கியமான திருப்பு முனை ஏற்பட்டிருக்கின்றது. சஹ்ரானோடு சேர்ந்து அந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சார்ந்து பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தவர், ஆயுத பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தவர் அரச சாட்சி மாறி இருக்கின்றாராம். குறிப்பாக அரச தரப்பு சாட்சியாக மாறி பல வாக்குமூலங்களை வழங்கி இருக்கின்றார். அதுவும் நள்ளிரவு 12 மணி வரையிலே அவரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அத்தனை விடயங்களையும் நீதிமன்றத்திலே அவர் வாக்குமூலமாக வழங்கி இருக்கின்றார். நடந்ததெல்லாம் அவர் கொடுத்திருக்கின்றாராம். இதிலும் இந்த சுரேசாலையினுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டதா என்று பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றது. அந்த அறிக்கைகள் இன்னும் முழுவதுமாக வெளியிடப்படவில்லை. அப்படி வந்தால் அதிலே சொல்லப்பட்ட விடயங்கள் வெளிச்சத்துக்கு வரும். காரணம், அவருடைய பாதுகாப்பு கருதி அவருடைய பெயரும் மறைக்கப்பட்டிருக்கின்றதாம் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இப்போது அவர் ஆடிய நாடகம், அதாவது சுரேசாலை ஆடிய நாடகத்திலே கொஞ்சம் அவர் வெற்றி பெற்று வருகின்றார் போல் இருக்கின்றது. காரணம், இப்போது சிறையை விட்டு வெளியே வந்து விட்டார். தேசிய மருத்துவமனை, கொழும்பு தேசிய மருத்துவமனை வரையிலே வந்து விட்டார். இனி அது நீதிமன்றம் வரைக்கு செல்லும். எனவே நீதிமன்றத்திலே அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றால் ஒருவேளை பிணை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்வார்கள். பிணையிலே வந்தால் அவர் உயிர் தப்புவாரா என்பதும் மிக பெரும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயம் எப்படி நகரப் போகின்றது என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.